நம்முடைய அமைச்சர் அன்பிற்கு பாஸ்கருக்குரிய சி.வே. கணேசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய துரைசாமி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய ஜெகதீசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் கருணாநிதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அரசு அலுவலர்களே, பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு அரசு அலுவலகமாக போய் மனு கொடுப்பது தான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு மக்களை தேடி வருகின்ற அரசாக இந்த அரசை செயல்படுத்தி வருகின்றார். மக்களுக்கான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு வீடு வீடாக வந்து அவங்களுக்கு செக் பண்ணி என்ன மருத்துவ வசதி வேணும்னு பார்த்து மக்களை தேடி மருத்துவம் கொடுத்த இந்தியாவிலே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அதே போல கொரோனா காலத்தில் கல்வி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி என்று வீடு தேடி வந்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்ற அந்த சூழலை ஏற்படுத்தியவரும் நம்முடைய முதலமைச்சர் தான். அப்படிதான் மக்களுடன் முதல்வர் என்று அவரே பல இடங்களுக்கு சென்று மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த வகையில் 47 தொகுதிகளுக்கு தன்னுடைய பிரதிநிதியாக அண்ணன் சி.வே. கணேசன் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து தொகுதியான திட்டக்குடி தொகுதி எம்எல்ஏ தான் அவர். ஆனால் நம்முடைய கஷ்டம் தெரிஞ்சவர். அவருடைய அக்கா ஆடுதூரில் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அண்ணன் வகலூரில் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால் நம்ம சொந்தக்காரரு. அதனால் இந்த மனுக்களை எல்லாம் கொடுத்தால் உடனடியாக அதற்கு அவர் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பார். நம்முடைய முதலமைச்சரும் ஒவ்வொரு நாளும் எத்தனை இடத்துக்கு போனீங்க, எவ்வளோ மனு வாங்கினீங்க, எவ்வளோ தீர்வுகின்றீங்கன்னு நம்முடைய அமைச்சர் கணேசன் அவர்களுக்கு ஃபோன் செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி மக்களுடைய பிரச்சனைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய மனுக்களை இங்கே வழங்குங்கள், விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி என்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் துணையாக இருக்க கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.